வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான துரோகிகள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களது கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் விதமாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சிக்கியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, சில அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இதில் நேரடியாக தொடர்பு படுத்தியிருப்பதால் அவர்களையும் விசாரணை செய்வதற்காக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 27 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவும் செய்துள்ளது. இதனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரும் அடிபடுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. தொடர்ச்சியாக வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்து வந்தாலும் அவரது ஆதரவாளர் தான் என்று தற்பொழுது வரை பேசப்படுகிறார். அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்து வரக்கூடிய வேலுமணி அவர்கள் அதற்காக பல கோடி ரூபாய் பணங்களை பெற்றிருப்பதாகவும் அவர் அமைச்சராக இருந்தபொழுது பல ஊழல்களை செய்திருப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே புகார் ஒன்றையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது வேலுமணி அவர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதன் காரணமாக வேலுமணி அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இது மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால், வேலுமணி அவர்களது முதல் கைது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. அவர்கள் செய்த ஊழலும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி 6500 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடும் தனது உறவினர்களுக்கு மாற்றி அமைத்ததன் காரணமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். நாங்கள் நினைத்தது நடந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் இறுதிக்குள் அதிமுகவை மீட்டெடுப்போம் என்றும் கூறியுள்ளார்.